இவங்களுக்கு வந்து இந்த மோப்ப சக்தி அதிகம். அதே சமயத்தில் இது வந்து மலை சார்ந்த இடங்கள்ல உருவான ஜீன்றனால இவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க. தூங்கிட்டு இருந்தாலும் காது வந்து அதுங்க ஷார்ப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க, போராடுவாங்க. யானைகிட்ட கூட எதிர்த்து நின்றுட்டு குலைக்கும் வழிய பார்த்தோன்னா ஓடாது, குலைச்சிக்கிட்டே இருக்கும். சிசிடிவி கேமராலாம் தேவையே கிடையாது. இவங்க ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு ஏக்கர் இடம்னாலும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இதே வேற மாதிரி. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் கொஞ்சம் இருக்கும். ஓகே. காதுகிட்ட கொஞ்சம் பிளாக் வரும். பேர் வந்து ஜான். கெனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் ஆலிஸ் கெனல். சென்னையில் மீஞ்சூர்ன்ற இடத்துல நம்ம கிணல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கோம்பை மட்டும்தான் பண்ணுறேன். ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேல் 2 இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு மேல் வச்சிருக்கிறேன், வெளியில் ஒரு மேல் இருக்குங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 6 ஃபீமேல் வச்சிருக்கிறேன், வெளியில் நான் 4 ஃபீமேல் வச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு அவ்வளோதான் முடியும். இதுக்கப்புறம் பப்பீஸ் நிறைய இருக்கு, அவங்களையும் பார்க்கணும். அதனால இந்த இடத்துல இவ்வளோதான் வைக்க முடியும். இதுக்கு முன்னாடி கிணல்ல வந்து நான் இந்தியன் பிரீட்ஸை தவிர மற்ற எல்லா பிரீடும் வச்சிருந்தேன். கோம்பைக்கு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நான் கூப்பிட்டு போனதே கிடையாது. இயற்கையாக அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப பெட்டா இருப்பாங்க. அதே சமயத்தில் வெளியால் யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாகவும் உள்ளாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும். ஓனர் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும். இப்போ நான் வெளில போயிட்டேன்னா உங்களை யாரையுமே இந்த சைடில் அலோவ் பண்ணாது. வந்துட்டு போனவங்களா இருந்தாலும் உள்ளே விடாது. இது வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, கோம்பை வந்து வீட்டில் வளர்த்தலாமா அல்லது இதில் பெரிய இடத்துல மட்டும்தான் வளர்த்த முடியுமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க நிறைய பேர். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியுமா அப்படிங்க. கோம்பையை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சிசிடிவி கேமராலாம் தேவையே கிடையாது. இவங்க ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு ஏக்கர் இடம்னாலும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இதே வேற மாதிரி இருக்கும். ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இருந்ததுனால அதோட குணமே அதுதான். ஸோ சாஃப்டாக வச்சுக்கிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். ஓகே. நம்ம வீட்டில் 4 பேர்த்தோட ஒரு ஆளாக இதையும் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் அதே மாதிரி இருக்கும். நார்மலாக டாக் வந்து 2 தடவை ஹீட்டுக்கு வருங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா ஹீட்டுக்கு வரும். அந்த டைமில் நம்ம மேட் பண்ணோன்னா குட்டி வரும். நம்ம ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், குட்டிகளும் நல்ல ஹெல்த்தான குட்டிங்களா வரும். நீங்கள் ஃபுல்லாமே இதே மாதிரி கேஜ் செட்டப்பில் தான் வளர்த்திட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுருவீங்களா? இல்லை, சில டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. இது மாதிரி வச்சுக்கிறது தான் நல்லது. நம்ம 1-2 வச்சுருந்தோம்னா ஃப்ரீயாக விடலாம். இவங்க வந்து எப்போ வந்து சண்டை வரும்ன்றதே தெரியாது. நல்லா விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் திடீர்னு சண்டை வந்துடும் ஒன்றுக்கு ஒன்று. ஒரு இடத்துல வந்து ஒரு மேல் வச்சுக்கலாம், ஒரு 4-5 ஃபீமேல் கூட வச்சுக்கலாம். மேல் வந்து 2 மேல் இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை வரும். இவன் தான் மேல் நம்ம கிளட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. என் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு ஆகும். இவங்ககிட்ட வந்து நம்ம என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கும். சரி. வேற யாராவது கை தூக்குனாலோ உள்ள வந்தாலும் அவ்வளோதான். வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஓகே, ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால அமைதியாக இருக்கு. பட் நான் இல்லைன்னா ஆனால் இப்போ கோம்பைகள்னா இப்போ இந்த மாதிரியான அடையாளங்கள் இருந்தால் கோம்பை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து இது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லயும் ஒரு கலப்பினம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? அது வந்து பாத்தீங்கன்னா கோம்பை வந்து கொஞ்சம் உடம்பு வந்து ஜைஜாண்டிக்கா இருக்குங்க. செஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், மாஸ்க் கொஞ்சம் இருக்கும். சில டாகுங்க வந்து மாஸ்க் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்க் குட்டியில இருக்கும்போது மாஸ்க் இருந்தது, அப்புறம் படிப்படியா குறைஞ்சிருச்சு. கோம்பையை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் குட்டியில இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் தாண்டி கலர் வந்து இப்ப என்னதுலயே பாத்தீங்கன்னா ரத்த செவல இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா திக் ரெட். சரிங்க. அது பாத்தீங்கன்னா பான் கலர். அது ரெண்டும் சரிங்க, பான் கலரு. கோம்பையை வந்து நிறத்தை வச்சு நம்ம கொஞ்சம் முடிவு பண்றதை விட அதோட குணத்தை வச்சு முடிவு பண்றதுதான் பெட்டர். அதனாலதான் வந்து குட்டி எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற ஒரே இது வந்து எங்கே குட்டி இருக்குதோ அங்க போய் நேர்ல போய் பாருங்க, மதர் ஃபாதரை பாருங்க, அதோட கேரக்டர் தெரிஞ்சுக்கங்க. குட்டிங்களை 4-5 குட்டி இருக்குன்னா அந்த குட்டிங்களை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எது கோவப்படுது, எது விளையாடுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபீமேல் குட்டிங்க எடுத்து வைங்க. ஏன்னா மேல் என்னைக்கா இருந்தாலும் பெருசாக அது வந்து டாமினேட் பண்ண பார்க்கும். ஓகே. ஃபீமேல் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்க லேடிஸும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கும். ஓகே. அவங்கள யாருமே வந்து கிட்ட விடாது. அதே சமயத்தில் கூடவே இருந்து பார்த்துக்கும்.
அதனால ஃபீமேல் வந்து பெட்டர். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நார்மல் ஃபுட்டு தாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் தான், ரைஸ் ப்ளஸ் சிக்கன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் கலந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதுவே போதும். சிக்கன் சேர்த்துறதுனால ரைஸ் வந்து 20%, அதுக்கு மேலே சிக்கன் வந்து 80% மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் சிக்கன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா தயிர், முட்டை, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் கொடுக்கலாம். ஆமாம், எதுனாலும் நம்ம ரைஸ் வந்து 20 to 40 மட்டும் சேர்த்துக்கணும். மிச்சது வந்து நம்ம சத்து மாவு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து. அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் தான். நான் நைட்டு தான் சாப்பாடு வைப்பேன், அதோட சரி அடுத்த நாள் நைட்டு தான். குட்டிங்களுக்கு மட்டும் ஒரு 3 times 4 times கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க விளாண்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால குட்டிங்களுக்கு மட்டும் 4 times கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க 1 time கொடுத்தாவே போதும். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் வந்து டாகுக்கு வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க விடலைன்னா கோம்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களே சாப்பிட மாட்டாங்க. சரிங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒண்ணு காலையில வைக்கிறது சாப்பிடாது, இல்ல சாயந்தரம் வைக்கிறது சாப்பிடாது, இல்ல ஒரு நேரம் அதை அப்படியே பட்னி அதுவே இருக்கும். நீங்க வளர்த்தி பாத்தீங்கன்னா தெரியும். அதை விட நம்மளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காம மோர் மட்டும் அன்னைக்கு மோர் மட்டும் கலந்து இது பண்ணோம்னா வயிறு வந்து சுத்தமாயிடும். வாரத்துல ஒரு நாள் இதை கண்டிப்பா செய்ய எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க வந்து இது வரைக்கும் எத்தனை பப்பீஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துருப்பீங்க? எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க? நிறைய கொடுத்துட்டாங்க, கணக்கு இருக்காது. ஹைதராபாத் கொடுத்துருக்கிறேன், பெங்களூர் நிறைய போகும், மைசூரும் வந்துட்டு அந்த சிறுத்தைக்கு பயந்துட்டு அந்த உள்ள இருக்கிறவங்களாம். அதே மாதிரி கேரளாலையும் அதே தான். மெயினா சிறுத்தைக்காக தான் கேட்கறாங்க எல்லாருமே. அவங்க அந்த கேஜ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால இங்கிருந்து போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களை விட எனக்கு வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க கோம்பையை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம இங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க நம்ம இந்த பிரீடை எடுத்து வைக்கணுமான்னு. ஆனா அங்க காட்டுக்குள்ளார இருக்கிறவங்க இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ கோம்பையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா ஒரு தடவை வந்து கோம்பை வளர்த்திட்டாங்கன்னா அப்புறம் வேற எந்த டாகும் வளர்த்த மாட்டாங்க. சரிங்க, கோம்பை தான். ஆனா இப்ப அதாவது ஃபாரஸ்ட்ல வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பர்பஸ்னா அது அந்த சிறுத்தை வருது அப்படின்னா சொல்றேன். ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிறுத்தை வந்து டாக் வந்து ஈஸியா வந்து பிடிச்சிடும். அதுக்கு வந்து கரெக்டா வந்து டாக் வந்து ஓடாது, ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிட்டு போயிடும். இவங்களுக்கு வந்து இந்த மோப்ப சக்தி அதிகம். அதே சமயத்துல இந்த இது வந்து மலை சார்ந்த இடங்கள்ல உருவான ஜீன்றனால இவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க, தூங்கிட்டு இருந்தாலும் காது வந்து அதுங்க ஷார்ப்பா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிறுத்தை வந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நல்ல சவுண்ட் விட்டு சவுண்டு விடுவாங்க. சில வீடியோஸ்ல எல்லாம் நானே பார்த்துருக்கேன், சண்டையும் போட்டுருக்கு, போராடுவாங்க. யானைகிட்ட கூட எதிர்த்து நின்றுட்டு குலைக்குமா ஒழிய பார்த்தோன்னா ஓடாது, குலைச்சிக்கிட்டே இருக்கும், பேக் ஆகாது. மித்த நாயெல்லாம் ஓடிடுங்க. இவங்க அந்த ஒரு இதுக்காக தான் அங்க இருக்கவங்கலாம் இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. சரிங்க, மேக்சிமம் அந்த வயநாடு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தைக்காகவே தான் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பிரைஸ்னு பப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கணும்? மேக்சிமம் பாத்தீங்கன்னா 12-10 அந்த ரேஞ்சு தான். மேல் 12, ஃபீமேல் வந்து 10 கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்க்கிங்லாம் கொஞ்சம் மிஸ் மார்க்கிங் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறேன். ஓகே, இல்ல 2 பப்பியா எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி அனுப்பிச்சிருச்சு. கண்டிப்பா பண்ணலாம். நிறைய பேர் வந்து கோழி பண்ணைக்கு கேட்குறாங்க. சரிங்க, இந்த கோழிங்க நான் வச்சிருக்கிறதே வந்து அதுக்காக தான். ஸோ பப்பீஸ் வந்து இந்த கோழிங்களை பார்த்துட்டே வளர்ந்ததுன்னா இந்த கோழிங் பண்ணைங்கள்ல கோழிங்களை வந்து திருடு போகுது, கீரிங்க வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து டாகுங்க பழகணுங்கிறதுக்காக கொஞ்சம் கோழிங்களை எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம். சரி, பப்பிங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டே வளரும் போது அவங்க கோழியை ஒன்றும் பண்ணாது. பப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் கொஞ்சம் இருக்கும். ஓகே, காதுகிட்ட கொஞ்சம் பிளாக் வரும். முதுகுல இந்த பிளாக் லைன் குட்டியில நல்லா தெரியும். பெருசா கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகேங்களா? நகம் கொஞ்சம் கருப்பா தெரியும். பட் இது மட்டுமே செஸ்ட் கொஞ்சம் அகலமா இருக்கும். இது மட்டும் நம்ம வந்து தெரியாதவங்க இதை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்றவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்து பேரண்ட்டை பார்த்து
நம்ம வந்து பப்பி எடுக்கலாம். கோம்பை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கோம்பை நாய்கள் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். நன்றி வணக்கம்னா. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.